பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் சொல்லி நான் நினைக்கிறேன். அன்பான பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். 117 சங்கீதம் 6 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். 117 சங்கீதம் 6 வசனம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சாதாரணமாக எனக்கு பயம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே பயமில்லாத மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. எல்லா மனுஷர்களுக்குமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பயம் என்று சொல்லி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது. இந்த பயத்தை குறித்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் என்னுடைய பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், நான் எதற்குமே பயப்பட மாட்டேன். நான் பயப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஒரு மனுஷன் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக வந்தால் ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு ஊரே நமக்கு விரோதமாய் திரண்டு, ஒரு நாடே நமக்கு விரோதமாய் திரண்டு வந்தாலும் அந்த மனுஷர்களாலே நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், நம்ம பட்சத்தில் இருக்கிறவர் யாருன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவன். அப்போ அந்த ஒரு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் படைத்தார்னு சொன்னால், அப்போ படைக்கப்பட்டவர்களை விட படைத்தவர், உண்டாக்கினவர் சர்வ வல்லவர் அல்லவா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் எனக்கு எதிராய் வந்து கர்த்தர் ஒருவர் மட்டும் என் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால், என்னை காட்டிலும் பாக்கியவான் யாருமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால், உலகமே ஓரணியிலே எனக்கு எதிராக திரண்டு நிற்கிறது. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர்கள் எல்லோரையும் உண்டாக்கின கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் எனக்கு அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னு சொன்னால், அவர்கள் எத்தனை பேர் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எத்தனை திரளான பேர் கூடினாலும் அவர்கள் எல்லோருடைய சுவாசத்தையும் கையில் பிடிச்சிருக்கிறவர் கர்த்தர். அப்போது அவர் தன்னுடைய கையை இறுக்கிட்டா போதும், அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த சத்துருக்களும் மரித்து போய்விடுவார். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்களும் என் பட்சத்தில் இருந்து கர்த்தர் ஒருவர் மட்டும் எனக்கு சத்துருவாக இருப்பார் என்று சொன்னால், என்னை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவன் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு 5 பேர் 10 பேர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எவ்வளோ தைரியமாக இருக்கிறோம். எனக்கு பயமே கிடையாது, என்னோடு கூட 5 பேர் இருக்கிறாங்க, 10 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு கூட இருக்கிறது மனுஷர்கள் அல்ல, நான் இருக்கிறேன் உன்னோட. மனுஷன் இருக்கும்போது ஒரு மனுஷன் எவ்வளோ தைரியமாக இருப்பான். ஆனால் மனிதனை உண்டாக்கின கர்த்தர் உங்களோடும் என்னோடு கூட இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணமாய் தாவீதை நம்ம எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால், கோலியாத்தை பார்த்து இஸ்ரவேலின் இராணுவம் பயந்தது, இராணுவ வீரர்கள் பயந்தார்கள், சவுல் ராஜா பயந்தார், எல்லோரும் பயந்தார்கள். 40 நாள் யுத்தம் பண்ண முடியல. அவனோட பயத்தில் பயந்து 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 யுத்தம் பண்ணுவதையே மறந்து போனார்கள். யுத்தம் பண்ண முடியல. ஆனால் தாவீதுக்கு கோலியாத்தை குறித்து பயமே கிடையாது. கோலியாத்தை குறித்து ஐயோ அவரோட நாம் யுத்தம் பண்ண வேண்டுமேன்னு சொல்லி அந்த பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரியம், அவனிடத்துல இருக்கிறது மாமிச பயம், என்னோடு கூட இருக்கிறது கர்த்தருடைய பயம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், இந்த கோலியாத் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சேனை எவ்வளோ பலமுள்ளதாக இருந்தாலும் பரவாயில்ல, இவர்கள் யாரும் எனக்கு, இஸ்ரவேலர்கள் யாரும் எனக்கு உதவி செய்ய விட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? இந்த மனுஷனுக்கு என்ன செய்துவிட முடியும்? அந்த ஒரு விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்தபடினாலே, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரால் சொல்ல முடிந்தது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷங்க எனக்கு என்ன செய்வாங்க? அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்க்காத சத்துருக்களா? யோசிச்சு பாருங்க. சொந்த மாமனார் சத்துருவாயிட்டான், பெத்த மகன் சத்துருவாய் விட்டான். அன்பான தேவனுடைய பிள்ளை, கோலியாத் ஒரு பக்கம் ஒரு முறை சத்ருவா வந்து நிற்கிறான். யாருக்குமே தாவீது அசரலைங்க. ஏன் தெரியுமா? தாவீதுக்கு தெரியும், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், மனுஷர்கள் எனக்கு என்ன செய்வாங்க? அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு கூட மனிதர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். மகனே மகளே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். எந்த மனிதனுடைய கையும் உன் மேலே படாதபடிக்கு நான் பாதுகாப்பேன், எந்த ஒரு தீமையும் உன்னை அணுகாதபடிக்கு நான் பாதுகாப்பேன், நீ தைரியமாயிரு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நம் பட்சத்தில் இருக்கிற கர்த்தரை நாம் சார்ந்து கொள்வோம்.
தைரியமாய் நாம் முன்னேறுவோமாக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே ஒன்றிலும் பயமில்லாதவர்களாக, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், எங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை ஆண்டவர்கள் விசுவாசித்து முன்னேறக்கூடிய அந்த கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்கள் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கிறோமை மறக்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்குள்ள பயம் வருகிறது ஆண்டவரே. இனி எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், மனிதர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறான்றதான ஸ்திரமான விசுவாசத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்தும். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.